ஏய், புதகுலிய பொருட்காட்சி ஆக்கணவங்கள உலகத்தில் பார்த்திருக்கலாடா. எங்க ஆத்தாப்பேன் அந்த ஏரி ஆக்கிரமிச்சு விட்டார்கள். ஏரி ஆக்கிரமிப்பு இடி, எல்லா இடியும் போய் நின்ன மகன் நான் தான். எல்லா இடத்துலையும் போய் நிற்பேன். சாஞ்சி சாஞ்சி அழுவாங்க. நான் போன உடனே நிப்பாட்டிட்டு போவான். அவன் புல்டோசர் வருவான், அதுக்கு மெயின் பெரிய புல்டோசர் நான் போய் நிற்பேன். போயிடுவான். ஆக்கிரமிச்சுட்டாங்க. எப்போ? 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆக்கிரமிக்கும் போது என்ன புடுங்கிக்கிட்டு இருந்தா என்ன பதில் கிடையாது. முதல்ல என் ஆத்தாளப்பேன் ஆக்கிரமிச்ச வீடை கட்ட ஒரு செங்கலை வைக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்த ஆக்கிரமிச்சு பிளாட் போட்டு கொடுத்தவனே ஆட்சியில் இருந்த அயோக்கியப்பையன். அப்ப இருந்த கவுன்சிலர், அப்ப இருந்த மாவட்ட செயலாளர், அப்ப இருந்த வட்டாட்சியர், ஆட்சியருக்கு தெரியாம ஆக்கிரமிப்பு நடந்துச்சானா பதில் இல்லை. 60 வருஷம் வாழ்ந்து மின் இணைப்பு கொடுத்து, வாக்காளர் அடையாளம் அட்டை கொடுத்து, குடும்ப அட்டை கொடுத்து, எரிவாயு இணைப்பு கொடுத்து, வீட்டு வரி வாங்கி ரோட்டை போட்டு வாழ வச்சுட்டு திடீர்னு ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறேன். ஆக்கிரமிப்பு, ஏரி ஆக்கிரமிப்பு இடிச்சிட்டேன். பல நீதிமன்றங்கள் ஏரி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு. இடிக்கிறதா வச்சிடுறதா. இப்போ 4 கல்லறை இருக்கு கடற்கரையில். 4 கல்லறை 4 ஏக்கர்ல இருக்கு. இது ஏரி ஆக்கிரமிப்புன்னு இடிச்சா அது கடற்கரை ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறதா கூடாது. அதை மட்டும் அங்கே அடக்கம் செய்யப்பட்ட யாராவது 10 ஆண்டுகள் நாட்டு விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தார்கள் அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல தூக்கல தொங்கின தீரன் சின்னமலை மருதுபாண்டி அப்படி ஏதாவது இருக்கா? செக்கிழுத்த என் பாட்டனே எங்க இருக்கான்னு தெரியல. செக்கிழுத்தான். செக்கு மாடு இழுக்க திணறுமடா. செக்க ஒரு மனுஷன் இழுத்தாண்டா. என் விடுதலைக்கு ஒரு மனுஷன்